ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரிபிள் டி டாக்ஸ். நான் உங்கள் T2. இன்னைக்கு நம்ம சேனலில் பாரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்கலான் ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. மேலும் நம்ம சியான் விக்ரம், மாளவிகா மோகன், பசுபதி, பார்வதி மற்றும் பல நடிகர்களால் அற்புதமான படைப்பு தான் தங்கலான். இந்த படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா T1, T2, T3 நாங்கள் 3 பேருமே பேசியிருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். நான் உங்கள் T3. இந்த ட்ரெய்லர் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பெரிய கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக இது இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போலாம் இருக்கிறப்ப தான் போன டீசரில் பார்த்தீங்கன்னா விக்ரம் மட்டும் இல்லை, யாருமே எதுவுமே பேசுன மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே என்ன யோசிச்சோம்னா, ஓகே தென் இதில் விக்ரம்க்கு டைலாக்லாம் இல்லை, ஒன்லி ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் நினைச்சோம். பட் அதெல்லாம் இல்லை. ட்ரெய்லரில் மேக்ஸிமம் இடத்துல டைலாக் இல்லாமல் நிறைய ஆக்ஷன்ஸ் வச்சு தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்ரம்க்கு டைலாக் இருக்க தான் போகுது, பட் டைலாக்கை காட்டிலும் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்க போகுதுன்னு இந்த ட்ரெய்லரில் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்க சொல்ல எனக்கு வந்து ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் தோணுச்சு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பரதேசி. அதில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த லுக் அண்ட் அப்பியரன்ஸ் வந்து எனக்கு லைட்டாக ரிசம்பிளன்ஸ் தெரிஞ்சது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், லோ ட்ரைப் பீப்புளை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு போய் அவங்க வந்து அடிமைப்படுத்தி எப்படி வேலை வாங்கி குடும்பப்படுத்துறாங்கன்றத அங்க அழகா காட்டிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த கோல்டு எடுக்கிறதுக்காக இந்த மக்களை வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு எந்த அளவுக்கு கொடுமை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்றத இந்த படத்துல வந்து அழகா காட்டுவாங்கன்னு தோணுது. நான் உங்க T1. ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் முக்கியமா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரியல் இன்சிடென்ட்டோட ஒரு சில சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மோஸ்ட்லி இது வந்து ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தானே அவங்க எடுக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரியலாவே அந்த கோலா கோல்ட் ஃபீல்ட்ல நிறைய அனிமல்ஸ்னாலையும் சரி, அதே மாதிரி அந்த இடத்துல பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தினாலுமே அவங்க அட்டாக் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனால் நீங்க ரியல் இன்சிடென்ட்ல வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்க நிறைய தேல்னாலுமே அட்டாக் பண்ணப்பட்டிருப்பாங்க. பட் ஆனா வந்து இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே தேல் அவங்கள வந்து கொட்டின மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல தேலுக்கான ரெஃபரன்ஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. ஒரு இடத்துல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விக்ரமோட செஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேலோட ஒரு டாட்டூ பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அதுக்கான எக்ஸாக்டா எதை ரெஃபர் பண்றாங்க அப்படின்றத நம்ம படத்தை பார்த்து தான் தெரியும். அதே டைம்ல வெறும் இந்த மாதிரி விலங்குகளால் மட்டும் இவங்க வந்து பாதிக்கப்படலை. இந்த இடத்துல பிரிட்டிஷர்ஸ்னாலையுமே அடிமை பண்ணப்பட்டு இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நமக்கு இந்த ட்ரெய்லர்ல தெளிவாகவே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது படத்துல முதல்ல 8 பேர் தான் இந்த தங்க வேட்டை கிளம்புறாங்க அந்த வெள்ளக்காரனோட. அண்ட் அந்த கூட்டத்துல தான் பசுபதியுமே இருக்காரு. அவர் தான் ஒரு இடத்த மார்க் பண்ணி இங்க தான் தங்க இருக்குன்னு கூட சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி முதல்ல அவங்க போய் தங்கத்தை எடுக்க ட்ரை பண்ணும் போது தான் அங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவங்க 8 பேருக்கு நடந்திருக்கலாம். லைக் இங்க பாத்தீங்கன்னா 8 பேருமே தரையில விழுந்திருக்காங்க. அதே சமயத்துல ஒரு புத்தா சிலையுமே இருக்குது. ஸோ இந்த தங்கத்தை எடுக்க போய் அந்த சிலையை எடுக்கும் போது தான் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் விக்ரம் கூட இந்த இடத்துக்கு வரும்போது வழியில நிறைய தடங்கள் இருக்கும். அதே மாதிரி தண்ணியில வரும்போது ஏதோ தண்ணியில வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் தான் இது வந்து நிறைய ஊர் மக்களுக்கு தெரிய வந்து அவங்களும் இங்க வந்து அந்த தங்கத்தை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அப்பதான் நிறைய ஆபத்து மக்களுக்கு நடக்குது. லைக் பாம்பு கடிக்கிறது, மாடு முட்டுறது, கற்கள் திடீர்னு விழுறது, கரும் சிறுத்தை கடிக்கிறதுன்னு நிறைய நடக்குது. ஸோ இதே சமயத்தில் ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த இடத்துல தங்கத்தை எடுக்கிறது நம்ம உயிரை நம்மளே எடுக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு வெளிப்படையா சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சியான் விக்ரம் கிட்ட பார்வதி இந்த மாதிரி நீ தானே சொன்ன அந்த இடத்துல நிறைய பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஆக்சுவலா எதை ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இருப்பாரு, அதாவது அவங்க அந்த கோல்டு மெயினுக்கு கிளம்பி போகும்போது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. சேம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மீன் பண்றாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல சியான் விக்ரம் அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஏதோ நடந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்கு அப்படின்றத நமக்கு சியான் விக்ரம் அங்க போய் சொல்லியிருக்கணும். இதை தான் நமக்கு மீன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதே மாதிரி நமக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட கற்பனைகளையுமே கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் வந்து ரியலா நடந்த விஷயத்தை வச்சு தான் அவங்க படம் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இது முழுக்க முழுக்க ரியல் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரல. நிறைய கேரக்டர்ஸ் இவங்க ஃபிக்ஷனலா ஆக்சுவலா கொண்டு வராங்க. இதை வச்சு பார்க்கும்போது ரியலா நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து பாரஞ்சித் அவரோட கற்பனைகள் நிறைய விஷயத்தை கலந்து தான் அதை அவங்க கொண்டு போறாரு அப்படின்றது நமக்கு இங்க இருந்து தெரியுது. அண்ட் மூணாவது மாளவிகா மோகனோட கேரக்டர் தான் இந்த படத்துல பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ட்ரெய்லர் வர வரைக்கும் ஓகே இவங்களும் ரோல் பிளே பண்றாங்க, பட் என்ன ரோல்னு சுத்தமா நமக்கு ஐடியா இருந்திருக்காது. பட் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா அது உண்மையா பயங்கரமா இருக்கு. ஆனா அது வந்து ஃபேண்டசியா இல்ல இதுக்கு பின்னாடி பாரஞ்சித் ஏதோ கதையா வச்சிருக்காரான்னு தெரியல. படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். பட் கண்டிப்பா இந்த ரோல மாளவிகா சைட்ல இருந்து ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதை ரெப்ரசென்ட் பண்ற விதமா பாத்தீங்கன்னா அவங்கள காட்டின ஒவ்வொரு சீனுமே செம வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சியான் கூட ஃபைட் பண்ற சீக்வன்ஸே வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பிளஸ் அவங்க லுக் பாத்தீங்கன்னா பழங்காலத்து பெண்மணி எப்படி இருப்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே சூப்பரா லுக் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு அந்த கேரக்டர். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மாளவிகா மோகன் அந்த ரோலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அதுக்காகவே தமிழ்நாட்டோட பூர்வீக மார்ஷியல் ஆர்ட்ஸான சிலம்பத்தை வந்து கத்துக்கிட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ரோல் நடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த மாளவிகா மோகன் கேரக்டர் இருக்காங்களே, ஸோ இவங்க வந்து லைக் ரொம்ப
ரொம்பவே மிகப்பெரிய ஃபைட்டர் மாதிரி தானே காமிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு சீன்ல வந்து பாத்துருந்தீங்கன்னா இவங்க மாளவிகா மோகன் இவங்க மட்டும் இல்லாம இவங்க கூட ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி நமக்கு டிசைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல உங்களுக்கு புதர் சிலை மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு பழங்காலத்து பொக்கிஷங்கள் வந்து நிறைய அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா அவங்க வெறும் அந்த இடத்த நம்ம வந்து லைக் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கல. அங்க ஏதோ ஒரு பொங்கல் நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் வெறும் கோல்டு மட்டும் இல்லாம தவிர்த்து நிறைய பொக்கிஷங்கள் அந்த இடத்துல இருக்கு. பிரிட்டிஷர்ஸ்னால நம்மளோட நிலத்துக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க இதை தடுக்கிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல காமிச்ச விஷுவல்ஸுமே உங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோட கதையை ஜஸ்ட் டேக்லைன் அண்ட் டைட்டில வச்சு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? உண்மைதாங்க. அது என்னென்ன டேக்லைன் பாத்தீங்கன்னா, a myth leads to a history. அதாவது ஒரு கற்பனை கதை எப்படி வந்து வரலாறா மாறுது. அண்ட் a creed leads to a destruction. எப்படி தங்கம் என்னும் பேராசை அழிவிற்கு வந்து ஆரம்பமாகுது. the blood wars leads to a லிபர்ட்டி. அதாவது ரத்தம் எப்படி சுதந்திரத்துக்கு வழிவகுக்குது. இந்த 3 டேக்லைன் வச்சு அழகா வந்து இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஸ்டோரின்றத அழகா பாரஞ்சித் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல பிரிட்டிஷர்ஸ் வந்து கற்பனை கதையை நம்பி அந்த இடத்துல வந்து கோல்டு எடுக்க வராங்க. அந்த கோல்டை பார்த்த உடனே வர பேராசையால எத்தனை அழிவுகள் நடக்குது, அந்த மக்களுக்கும் எத்தனை துன்பங்கள் நடக்குதுன்றத அழகா சொல்லியிருக்காரு அந்த ட்ரெய்லர்லயே. பிளஸ் பாத்தீங்கன்னா லாஸ்டா நான் சொன்ன டேக்லைன் படி அந்த ரத்த சிந்தனதால அது எப்படி வந்து சுதந்திரத்துக்கு வழிவகுக்குன்றத நம்ம படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் இந்த ட்ரெய்லரை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் இதில் தோணுச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்க. இன்னொரு வேற லெவல் வெறித்தனமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Triple T Talks.